நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. வணக்கம் நேயர்களே, ஆன்மீக உண்மைகள் இந்த சேனல் பார்த்து கொண்டிருக்க கோடான கோடி ஆன்மீகம் சார்ந்து கருத்துக்களை கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கோடான கோடி நமஸ்காரங்கள். வாழ்க 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 வாழ்க. புத்தாண்டு பலன்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருடத்திற்கு விடை கொடுப்போம், 2024க்கு விடை கொடுப்போம், 2025 வரவேற்போம். ஒருமித்த கருத்துக்களோடு எங்கோ ஒரு இடம் சூழப்படுகிறதோ அந்த கருத்துக்கள் மேலோங்கி நிற்கின்றன. அதுபோல இந்த 2025 அனைத்து வித மனங்களும் சேர்ந்து ஒருமித்த கொண்டாட்டங்கள் கொண்டாடி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாங்கல மக்களுடைய மனம் நாடுகிறது. அதனால அவர்களுடைய எண்ணங்கள் ஜெயிக்கின்றது அப்படின்னு போறோம். இந்த 2025 ஆன்மீக ரீதியாகவும் உலக ரீதியாகவும் மக்களுக்கு 12 ராசிகளின் கோச்சார ரீதியாகவும் எவ்வாறு இருக்க போகிறது, 2025 நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன, இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினா வெற்றி மேல வெற்றி கிடைக்க போகுது, எந்த காரியத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், இதைதான் வாங்க பார்க்கலாம். 2025 12 ராசியினர் மகா பாக்கியத்தை அடையணும், எல்லாம் வல்ல உமையவளை வேண்டி இந்த ராசிக்குள்ள நம்ம போகலாம், பலனுக்குள்ள போகலாம். கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 விடை கொடுத்து 2025 இந்த கும்பராசினியர்களுக்கு அநேக சகல சௌகரியங்கள், சௌபாக்கியங்கள், சகலவித சக்திகள், பொருளாதாரங்கள் அனைத்தையும் மேன்மேலும் பெருக கொடுத்து இவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி 2025 சகல செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று மனதார உளமாற வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கும்பராசி நண்பர்கள் 2025 ஜென்ம சனியிலிருந்து விடுதலை, 2ஆம் இடத்தில் இருந்த ராகுவா ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய காலம், அஷ்டமத்தில் கேது இருந்து சமசப்த பார்வையில் கேது வரக்கூடிய காலம், பஞ்சமஸ்தானத்தில் குரு வரும் காலம். இந்த கிரக சூழ்நிலைகள் எல்லாமே ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற வார்த்தைக்கு வாசகம் இப்ப கும்பராசிக்கு நடக்க போகுது. என்னை எவ்வளவு பெரிய எதிரிகள் சூழ்ச்சிகள் வைத்து நீங்கள் தடம் புரண்டனாலும் நான் மீண்டு வந்து விடுவேன். எவ்வளவு 7 கடல் தாண்டி என்னை தூக்கி போட்டாலும் நான் மீண்டெழுந்து வந்து விடுவேன். இதெல்லாம் உங்கள் இந்த கும்பராசியினுடைய ஆற்றல். இந்த கும்பராசி நேயர்கள் இப்போது கடலிலே நடுக்கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உணர்கிறார்கள். ஆமா, தொடர்ச்சியாக நாம் பயணித்து கரையை தொட்டு விடுவோமா, சென்ற இடத்திற்கே திரும்பி விடுவோமா, மதில் மேல் பூனை போல உங்களுடைய மனசாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கும்பராசிக்கு எட்டும் தொலைவில் வெற்றி கிட்டு கொண்டிருக்கிறது, காத்திருங்கள். ஜென்ம சனியிலிருந்து விடுதலை விரயச்சனியாக தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறது. ஜென்ம ராசியில் குரு வரும் காலம், அதீத ஆசைகள் உள்ளார வரும். இந்த காலகட்டத்தில் போய் இந்த ஃப்ளைட் வாங்கலாமா, பாக்கெட்டில் 10 ரூபா தான் இருக்கும், ஆனால் கணக்கு என்னவோ 10 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு இருக்கும். அதை எப்படி நம்ம சமாளிக்க முடியுன்ற ஒரு கணக்கு கூட இல்லாமல் நம்ம போயிட்டு அதை போயிட்டு விலை பேசிட்டு வர்றதுக்கு உண்டான சூழலாம் இந்த கும்பராசிக்கு இப்போ நடக்கும். அதீத நம்பிக்கை எப்படியாவது நடந்துடும், ஏதாவது பண்ணி வாங்கலாம், ஏதாவது பண்ணி வாங்கலாம்னா என்ன பண்ணுறது? நம்மக்கிட்ட என்ன இருக்கும், என்ன செய்யணும், எதெல்லாம் நம்மளுக்கு சாதகம், எதெல்லாம் நம்மளுக்கு பாதகம், இந்த காலகட்டத்தை இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு தத்துவ அடிப்படையில் நீங்கள் உள்ளே வரணும் முதல்ல. ஏன்னா நடக்கக்கூடியது விரயச்சனி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்தில் கேது, வரக்கூடிய அத்தனை கஸ்டமரும் நம்மளை எதிர்பார்த்து வரான், வரக்கூடிய அத்தனை பார்ட்னர்களும் நம்ம பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்து போகிறதுக்காக வராங்க. மனைவி நம்ம மேலே நம்பிக்கை குறைந்து போச்சு, பெரும்பாலான உதவிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த அந்த இடத்தெல்லாம் கைவிரிக்கிறார்கள். ஏதோ இவ்வளவு நாளாக வேகமாக போய்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை எங்கோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுது, திசை மாறுது அப்படின்ற மாதிரி ஏதோ சூழல்கள் எல்லாம் வருதே, என்ன இது வேற மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி நினைப்பெல்லாம் இப்போ கும்பராசிக்கு வருது. ஆனால் ஒரு பக்கம் எந்த ஒரு சூழல்லையும் நான் தத்தளிச்சு மேலே வந்துடுவேன்ற நம்பிக்கை கொடுக்கறதுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார்.
குரு பகவானுடைய பார்வை பலம், அது என்றைக்குமே அந்த வரிகள் மாறாது. அதெல்லாம் சான்சஸே இல்லை. ஏன்னா ஜோதிடத்தில் சொன்ன விதி அது. ஆனால் ஜென்ம ராசியில ராகு பகவான் வரக்கூடிய காலம் உங்களுடைய உடல் சும்மா இருக்காது, உங்களுடைய மனம் சும்மா இருக்காது. தேவையற்ற செயல்களில் மூக்கை நுழைக்க சொல்லும். ஆமா, நமக்கு தேவையில்லை சார் அந்த பிரச்சனை, நான் வாண்டடா போய் சிக்கிட்டேன் சார், நல்லா தெரிஞ்சிருந்தும் போய் மாட்டிட்டேன் சார், என்னவோ எனக்கு சூழ்நிலை சரியில்லை சார், நான் ஏன் அந்த பிரச்சனைக்கு போனேன்னே எனக்கு தெரியல. இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு நிமிஷம் நான் கம்முன்னு இருந்திருந்தேன்னா எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் மீதி ஆயிருக்கும் சார். தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டேன், நான் அவஸ்தைப்படுறேன். தேவையில்லாமல் நான் ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டேன், அதனால் அவஸ்தைப்படுறேன். இந்த மாதிரி சொல்கள், கேள்விகள், பதில்கள் எல்லாம் வரக்கூடிய காலமாக மாறக்கூடாது. இதுல இருந்தெல்லாம் நீங்கள் பாதுகாக்கப்படணும். என்ன வேணும்? வார்த்தைகளில் கவனம் வேண்டும். தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பார்க்க வேண்டும். ஆமாம் சார், என் குடும்பத்தை பார்க்காம ஏன் சார் நான் மற்றவங்க குடும்பத்தை பார்க்க போகிறேன்? அதெல்லாம் கேள்வி. நீங்களாக சென்று கொண்டிருந்தாலும் பிறருடைய பிரச்சனை உங்ககிட்ட வரும், பஞ்சாயத்து வரும். அதை நீங்கள் தான் தீர்த்து வைக்கிற மாதிரி ஒரு நீதிபதி மாதிரி நினச்சிட்டு அந்த பிரச்சனைக்கு நீங்கள் போனால் உங்களுடைய முதலீடுகள் இழந்து போகும். வேற ஒருத்தருடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனையாக பார்த்து உங்களுடைய முதலீடுகளை இழக்கக்கூடிய காலமாக இந்த காலம் மாறக்கூடாது. அதனால ஒரு எச்சரிக்கை மணி இந்த வார்த்தை. திருமண தடைகள், திருமண தாமதங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மீண்டும் நடைபெறும். ஏற்கனவே திருமணம் ஆகி மணமேடை வரைக்கும் போய் நின்று போச்சு, பரியும் போட்டு நின்று போச்சு. ஒரு 4 வருஷமாக நாங்கள் தொடர்ச்சியாக காதலிச்சிருந்தோம், ஏதோ ஒரு மனக்குறையால விஷயம் பிரிஞ்சு போச்சு. டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், மனம் திருந்தி வருவாங்களா? டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், மனம் திருந்தி வருவாங்களா? அவங்க வந்தால் இன்னைக்கு நான் வாழ தகுதியாக இருக்கிறேன், என் மேலே தான் குறை இருக்குது, நான் கொஞ்சம் அவசரப்பட்டிருக்க கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நினைப்புகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஏன்னா குற்ற உணர்வுகளை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தண்டனையிலிருந்து பரிசீலனை உண்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட் தள்ளி வைக்கப்படும். குற்ற உணர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். தப்பு நம்ம மேலன்னா ஏற்றுக்கணும். இங்கே யூகோ பார்க்காம நடந்துக்கணும். முதல் விஷயம். 7ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வந்தால் மட்டுமே இப்பொழுது வாழ்க்கை உங்களுக்கு வசதியாக செல்லும், வசந்தமாகவும் செல்லும். நீ பெரியவனா நான் பெரியவனான் இந்த காலகட்டத்தில் முட்டிக்கணும் மோதி நின்னீங்க அப்படின்னா பஞ்சாயத்துகள் தான் போகும். அதனால கணவன் மனைவி கிட்ட தோக்கணும், மனைவி கணவன் கிட்ட தோக்கணும். கண்டிப்பாக விட்டு கொடுப்பதில் குடும்பத்தில் யார் பெரியவங்கன்ற விஷயத்துல ரொம்ப போராட்டம்லாம் பண்ணக்கூடாது. அதீத போக எண்ணங்கள் உள்ளூர வரும், போய் மாட்டிக்க கூடாது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். ஆமா, ஆபீஸ் முடிஞ்சா வீடு, வீடு முடிஞ்சா ஆபீஸ். நண்பர் கூப்பிடுறாரு, வா மனசு சங்கடமாகுது, வா போலாம். கொஞ்சம் மனசு மாற்றத்துக்கு ஏதாவது மருந்து சாப்பிட்டு வரலாம் போனாங்கன்னா அங்க பிரச்சனை. அதுல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனை அப்படியே தொடர்ச்சியாக நம்ம அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுடும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. மனைவி சொல்லே மந்திரம், கணவன் சொல்லே மந்திரம் புரிஞ்சு கொண்டு செயல்பட வேண்டும். 2025 தத்துவமே தான். உங்களுக்கு எங்க பிரச்சனை வருது? முதல்ல நிம்மதியா இருக்க வேண்டிய இடம் குடும்பம், வீடு. வசதி வாய்ப்புள்ள வீடு மனைகள் அமையும். என்ன உங்களுக்கு நடக்கிறது? விரைச்சனி. அப்போ பூமி வாங்கலாம், வீடு வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், எல்லாமே நல்லபடியாக வாங்கலாம். ஏன்னா விரயம் ஆகணும் இல்லையா? இந்த காரகத்துவத்தை நம்ம இப்படி மாற்றிக்கலாம். நீண்ட நாட்களாக புத்திரத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய காரகம்சம் உள்ள தம்பதியினருக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு குரு பகவானுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. பிள்ளைகள் ஜாம்பவான்களாக மாறுவார்கள், பிள்ளைகள் சக்தி மிக்கவர்களாக மாறுவார்கள், உங்களுடைய பிள்ளைகள் சாதனைகள் படைப்பார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், உங்களுடைய மகன் மகள்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கும். காதல் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். காதல் கைகூடும் சொல்லலாம். அது ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அது ட்ரூவா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டேன். முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு அபரீத வளர்ச்சியை தரும். ஏற்கனவே ஒரு 10 வருஷம் முன்னாடி வாங்கி போட்ட நிலங்கள் விற்பனை ஆகும், விற்கப்படாத இடங்கள் விற்பனை ஆகும், நல்ல ஒரு விலைகளுக்கு விற்பனை ஆகும், வாடகை வருமானங்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். இதெல்லாம் உருவாகும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு செலவுகள் வருது அப்படின்னா பணம் வரணுமா இல்லையா? பணம் வந்தால் தானே செலவு வரும். வெறும் செலவு மட்டும் வந்ததுன்னா பணம் இல்லாமல் எப்படி செலவு பண்ணுறது? அப்போ விரயமாகணும். இந்த கும்பராசினர் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பாவகம் உடலும் மனதும் அலைபாயக்கூடாது. ஆசையை துறந்தால் அற்புதம் நிகழும். இது புத்தனுடைய வரிகள். இது ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, விடுகதையா ஒரு ஐக்கு கவிதை எழுதினார். புத்தனுக்கும் ஆசை உண்டு, ஆசை இல்லாமல் வாழ வேண்டும் என்று. அவன் எவ்வளோ பெரிய ஞானியா இருப்பான். அந்த புத்தர் ஆசை துறவரம்
துறளுங்க, வாழ்க்கை இனிமையாகணும்னு ஒரு உலகத்துக்கு ஒரு நீதி சொல்லிட்டு போறாரு. அதை இந்த மாதிரியெல்லாம் பகுத்தறிவாளர்கள் இருக்கிற வரைக்கும் தான் இப்படியும் ஒரு கும்பல் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி இந்த கும்பராசிக்கு கொஞ்சம் ஆசையில் அளவுகள் வேண்டும். அது உடல் ஆசையாக இருந்தாலும், மண்ணாசையாக இருந்தாலும், பொன்னாசையாக இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு கட்டுப்பாடு வேண்டும் என்பதில் மிக மிக ஆரோக்கியம். அடுத்த தெளிவு உடல் ஆரோக்கியத்தில் தெளிவு. உடல் சார்ந்த பிரச்சனைகளில் சற்று கூடுதல் ஆரோக்கிய கவனம் வேண்டும். உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். ஏன்னா தேக ஆரோக்கியம் மெலிந்து காணப்படும். ஏன்னா மனம் பாதிக்கப்படும் போது உடல் பாதிக்கப்படும். ஒரு விஷயத்தை அதிகமாக கொடுக்கும் போது நமக்கு அதுவே அழிவை தரும். அப்ப நமக்கு எண்ணங்கள் இப்போ ஆசை அறிவுது. அப்ப மது மாது மாமிசம் சகல சௌகரியங்களும் கிடைக்கும். அப்ப என்ன பண்ண, உடல் கெடும், மனம் கெடும், எழுந்திருக்க முடியாத சூழ்நிலை வரும், வயிறு தொந்தி ஆகும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஜீரண கோளாறு வரும், அஜீரண கோளாறு வரும், தோல் சார்ந்த வியாதிகள் வரும். இதெல்லாம் இருந்தெல்லாம் நம்ம பாதுகாக்கப்படணும். பட் அதுக்கு என்ன பண்ணணும், இந்த காலகட்டங்கள் தான் மதி கொண்டு வேலை செய்ய வேண்டும். விதியை மதி வெல்லலாம், ஆனால் அந்த மதி வெல்வதற்கும் ஒரு விதி அமைத்து கொடுக்க வேண்டும். இதெல்லாம் பழமொழி தான், சொல்லிக்கினே போகலாம். ஆனால் ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கிறதா. நாம் சிந்திக்கக்கூடிய செயல்கள் நல்ல சிந்தனையாக வந்தால் மட்டுமே நம்முடைய செயல்கள் நல்லதாக இருக்கும். அப்ப சிந்தனைகள் நல்லா வரணும், என்ன பண்ண முடியும், மனதையும் உடலையும் ஒழுங்காக வைத்து கொள்ள வேண்டும். இதான் இந்த 25ல கும்பராசிக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். இது எல்லா விஷயமும் பாசிட்டிவ் தான். உங்களுக்கு உடலையும் மனதையும் மட்டும் பாதுகாப்பு பண்ணுங்க. புத்திர வழியில யோகம், நல்ல திருமணம் நடக்கும், காதல் திருமணங்கள் கைகூடும், சகல செல்வாக்கோடு வீடு மனை வண்டி வாகனங்கள் அமையும், தொழில் ரீதியான ஏற்றங்கள் உண்டு. ஆமா, தொழில் ரீதியான ஏற்றங்கள், இதெல்லாம் எந்த குறையும் இருக்காது. ஆசை ஒன்று அளவாக வைத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இந்த 2025 கும்பராசி ஆசையை அடக்கினால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில். இனி வரும் காலம் உங்களுடைய வெற்றி காலம், வெற்றியாக மலர வேண்டும் என்று வாழ்வாங்கு வாழ்ந்து காட்டுக்கொள்கின்றேன். வாழ்க 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 வாழ்க.